எல்லோருக்கும் வணக்கம். ஆடு பாம்பே நீ விளையாடு பாம்பே அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டில் அமெரிக்காவின் எஃப்ஐஎஸ் வாங்கி குவிக்கிறாங்களா அப்படின்றது தெரில. பல்வேறு பங்குகள் 10% முதல் 15% வரைக்கும் இன்னைக்கு பயங்கரமாக வெறித்தனமாக ஏறி இருக்கிறது. ஸோ என்ன நடந்திருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. மார்க்கெட் வெறும் 150 பாயிண்ட் தான் ஏறி இருக்கு. செக்டர் லீடர்லாம் 4% 3% ஏறி இருக்கான். ஆனால் சின்ன சின்ன பங்குகள் எப்படி ஒரு காலத்தில் புல்லிஷ் மார்க்கெட் என்பது இருக்கும் பொழுது எப்படி ஏறுவானுங்களோ அந்த மாதிரி திடீர்னு பல்வேறு பங்குகள் 10%க்கு மேலே ஏறி இருக்கு. ஸோ முதல் முறையாக என்ன யோசிக்கிறாங்க மார்க்கெட்னா, ஒருவேளை யூஎஸ் எஃப்ஐஎஸ் ஏதாவது நம்ம மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்களா? இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் வரலாறுல இல்லாத அளவுக்கு 2645 கோடி இந்த மாதத்தில் வாங்கியிருக்காங்க. போன மாதம் அப்படின்னு பார்த்தாலும் சரி, போன வருஷம் அப்படின்னு பார்த்தாலும் சரி, 40,000 கோடி 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு விற்று கொண்டிருந்த எஃப்ஐஸ் இந்த மாதத்தில் 2645 கோடிக்கு நெட்டாக வாங்கியிருக்காங்க. ஸோ பல்வேறு பங்குகள் செக்டர் லீடர்கள்லாம் இன்னைக்கு சுமாராக தான் ஏறி இருக்கு. ஆனால் பல்வேறு சின்ன சின்ன கம்பெனிகள் 10-20% எல்லாம் ஏறி இருக்கு. இதில் இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு என்னதான் ஆகும்? செக்டர் லீடராக இருக்கிறதே, ஆனால் ஏறாமல் கீழே 52 வீக் லோவில் கிடக்குதுன்னு ரொம்ப குழப்பம். எதிர்காலத்தில் என்ன ஆகும்னே தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க பல ட்ரேடர்கள். இப்படி குழப்பமாக இருந்த ஒரு நேரத்தில் ஒரு சின்ன ரிலீஃப், ஒரு சிறிய ஆறுதல் அப்படின்ற மாதிரி தன்னுடைய முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்குற மாதிரி இறங்கி மேலே மறுபடி கீழே இறங்கி மறுபடி இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலில், ஏன்னா அவன் போக வேண்டிய பயண தூரம் என்பது ரொம்ப அதிகம். மேலே வர்ற மாதிரி இருந்தாலும் 600 ரூபா பக்கத்தில் வரணும், பழைய ஹை 1000 ரூபா பக்கத்தில் இருக்குது. கீழே போகிற மாதிரி இருந்தாலும் அதனுடைய பழைய லோ என்பது 2023 லோ எல்லாம் வெறும் 100 ரூபா 200 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஸோ சென்ட்ரு பாயிண்டில் இருந்துக்கிட்டு இந்த பக்கம் பெருசாக ஏற போகிறானா இந்த பக்கம் பெருசாக இறங்க போகிறானான்னு தெரியல. அதனால தான் மார்க்கெட்டில் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் சைடுவேஸாக கீழே இறங்குவதும் மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதும் மேலே ஏறுவதுமாக இப்படி மாறி மாறி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ எதிர்காலத்தில் நல்லா மேல் நோக்கி பெரிய அளவில் ஏற வேண்டியது இருக்கா, அல்லது கீழே இறங்கிட்டு ஏற வேண்டியது இருக்கா, அல்லது இறங்க வேண்டியது இருக்கான்னு தெரியாதனால கடும் குழப்பமாக இருக்குது. பட் தற்போதைக்கு ஜுவல்லரி செக்டரில் செக்டர் லீடரில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய கல்யாண் ஜுவல்லரி கீழே இறங்கி கிடந்தது. அது இன்றைக்கு 12% ஏறியதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய ரிசல்ட் சீசன் தான். அதுவும் இல்லாமல் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ட்ரேட் டீல். ஸோ கல்யாண் ஜுவல்லரி 12% ஏறினதுக்கு வேறு எதுவும் காரணம் இல்லை. முக்கியமாக இந்த 2 காரணங்கள், Q3 ரிசல்ட்டும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டீல் தான். நம்மளுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய உச்சத்தை போய் தொட்டுள்ளது. இன்னைக்கு 7% ஏறி அபாரமாக ஏறி 1139 ரூபாயே ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி கடுமையான ஒரு ஏற்றம். 2025 600 ரூபாயிலிருந்து 1100ன்னு ஒரே வருஷத்தில் அந்த பேங்க்லேயே எஃப்டியில் போட்டு வச்சுருந்தா கூட இவ்வளவு கிடச்சிருக்காது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இந்த பங்கினுடைய விலை ஒரே வருஷத்தில் 600 to 1139 வந்திருக்கு. இதுவும் ஏன் மேல் நோக்கி வந்ததுன்னா அதுக்குண்டான ரீசன், எஸ்பிஐ இன்னைக்கு 7% ஏறி இருக்குன்னா அதுக்குண்டான காரணமும் அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசன் தான். நண்பர்களே, எனக்கெல்லாம் என்றைக்குமே நம்பிக்கை உண்டு. நீ ட்ரம்ப் எங்களை காப்பாற்றினா என்ன, அல்லது வேறு ஏதாவது கவர்மெண்ட் சைடு இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் என்ன, அல்லது வேறு ஏதாவது தகவல்கள் வந்தால் என்ன, குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசன் வந்துருச்சுனாவே பல ஷேர்கள் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தன் கையை ஊன்றி தானாகவே மேலே வரும். கும்பா பாடுறவனு இருக்கான். ஸோ அதனால் பல பங்குகள் ஓரங்கட்டப்பட்டு உட்கார வைக்கிருந்தாலும் 3 மாதத்துக்கு ஒரு முறை மகிழ்ச்சி நல்ல பங்காக இருக்கும் பட்சத்தில் 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு மகிழ்ச்சி வரும் என்பது கடவுளால் எழுதப்பட்ட விதி ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி பல்வேறு. ஆனால் இடையில இந்த அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அவர்கள் இடையில பூந்து ட்ரேட் டீலை முடிச்ச உடனே எல்லா கிரெடிட்டையும் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் அவர் எடுத்துக்கிட்டு போயிட்டார். பட் இருந்தாலும் நான் அதை நம்ப மாட்டேன். குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது தான் நம்மளை காப்பாற்றும் பல்வேறு பங்குகளுக்கு அப்படின்றதுல நான் ஆணித்தரமாக உறுதியாக இருக்கேன். ஸோ 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஷேர் மார்க்கெட்டில் மகிழ்ச்சி என்பது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்பவும் மகிழ்ச்சி வரலைன்னா தான் அப்புறம் கும்பான்னு படியிரு துண்டை தலையில் போட்டு ஏதாவது ஒரு மூளையை பார்த்து உட்காந்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்சிஐ அப்படின்ற பங்கு ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு தான். செக்டர் லீடரில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். இதை ஓரங்கட்டி உட்கார வச்சுருந்தாங்க. 2025 ஒரு நல்ல அருமையாக சம்பாரிச்சு கொடுத்தான் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சமீபத்தில் இந்த 2026 அவனை கீழே இறக்கி விட்டு 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே ஓரங்கட்டி உட்கார வச்சுருந்தாங்க.
பட் இந்த ரிசல்ட் சீசனில் அந்த பங்கு இன்னைக்கு 15% என்பது ஏறி ஒரு மகிழ்ச்சி கொண்டு வந்திருக்கு. இந்த செக்டரில் ஷிப்பிங் கம்பெனியில் வந்து பெரிய ஆள் வந்து கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி தான். அவன் ஒரு வருஷத்துக்கு 2262 கோடி லாபம் பண்ணி செக்டர் டாப்பில் இருந்தாலுமே இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒன்றும் மோசம் கிடையாது. அது 2வது இடத்துல ட்ரெயிலிங் 12 மந்த்ஸில் 1100 கோடி அப்படின்றது வருமானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு 6 மந்த் லோனில் வச்சுருந்தாங்க. அது இன்னைக்கு ரிசல்ட் சீசனை வச்சுக்கிட்டு மேலே ஏற்றிட்டாங்க. இந்த ஜிஇ ஷிப்பிங் பொறுத்த வரைக்கும் அவன் தான் செக்டர் லீடராக இருக்கானே, அவன் ஆல்ரெடி மேலே தான் இருக்கான். அதே மாதிரி இன்றைய தேதியில் ஓரங்கட்டு உட்கார வைக்கப்பட்ட ஒரு பங்குன்னு பார்த்தா இந்த ஆர்இசி லிமிடெட்னுடைய ஷேர் ப்ரைஸ் தான் 3% இறங்கியிருக்கு. இதுக்குண்டான காரணம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஆர்இசியும் பிஎஃப்சியும் மெர்ஜர் பண்ணும்பொழுது என்ன ரேஷியோவில் எப்படி ஒரு பெனிஃபிட் வரும் அப்படின்ற எதிர்காலத்தை பற்றி தெரியாதனால இன்னைக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காக 3% இறங்கியிருக்கு. ஸோ ஆர்இசி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் வருதா மெர்ஜர்னால, அல்லது பிஎஃப்சி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு மெர்ஜர் வருதா, ஒரு எதிர்காலத்தை பற்றிய தகவல் இன்னும் முழுவும் வெளியே வராதனால இந்த பங்கு அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுகளும் சாதாரணமான இல்லை, ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான ஆளு தான். இந்த லிண்டே இந்தியாலாம் அந்த செக்டர் லீடரு, பிஎஸ் லிமிடெட் இப்போதைக்கு என்எஸ்சி வர்ற வரைக்கும் அது ஒரு பெரிய ஆள் தான். அதே மாதிரி கேபிஆர் மில்லு எல்லாம் ரொம்ப வாலட்டிலிட்டியான ஆட்கள் தான். இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட் நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் இம்பேக்ட் என்ன பண்ணுது அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். எஸ்பிஐ செய்தி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே பார்த்துட்டோம். எஸ்பிஐ ஏறினதுக்கு அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது காரணம். நீங்கள்லாம் யார் தம்பி 6% ஏறி இருக்கீங்களே கோல்டியம், நீங்கள்லாம் என்ன செக்டர்னு உடனே எங்களுக்கு தெரிஞ்சாகணும். இந்த ஜீனோ சீக்கோ லைஃப் கேர்ன்றது வந்து ஆயுர்வேதிக் ஹெல்த் கேர் சிஸ்டமாக இருக்கிறது. தற்போதைக்கு அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வராங்க. அந்த சைடும் அதாவது வியாதி அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் குணமாகலினா அந்த பக்கம் போகிறது, அந்த பக்கம் அதாவது டாக்டர்ஸ் ஷாப்பிங் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளாத் ஷாப்பிங் போய் கோல்டு ஷாப்பிங் போய் இப்போ டாக்டர்ஸ் ஷாப்பிங், ஒவ்வொரு டாக்டர்கிட்டையாக போய் நம்ம நோய் தீர்மான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு ஃபார்மா செக்டரு, ஹாஸ்பிட்டல் செக்டர் போன்ற பல்வேறு ஹெல்த் கேர் பங்குகள் நல்லா தான் இருக்குது. அதனால் அந்த செக்டர் தான் இது. அதனால் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இந்த கோல்டியம் எப்படி 12% ஏறினது? நீ யாருப்பா அப்படின்னா, இது மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கோல்டு அண்ட் டைமண்ட் ஜுவல்லரி. ஆனால் இப்போ தான் நியூஸ் வந்துச்சு, சமீபத்தில் யூரோப்பியன் யூனியனோட ஒரு ட்ரேட் டீல் போட்டிருக்கோம், அமெரிக்கா கூட ஒரு ட்ரேட் டீல் போடுறோம் அப்படின்னா அப்போ ஜுவல்லரி ஜெம்ஸு இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் மொமெண்டம். இவன் அதனால் ஏறின இருக்கா இவனுக்கு பாருங்க, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி என்பது போல் டபக்குன்னு இவனை 2 பக்கம் போட்டு அடி வெளுத்து விட்டாங்க. அதனால் இன்றைக்கி அது மேலே பிச்சுக்கிட்டு ஏறிடுச்சு. அதே மாதிரி ஃபிலாடெக்ஸ் நண்பர்களே டோட்டலாக கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு மார்க்கெட்டில். இப்போ நீங்கள் யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவோட நம்மோட நடந்திருக்கக்கூடிய ட்ரேடு டீல்னால் ஏறி இருக்குதுங்களா, இல்லை குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் சீசனில் ஏறி இருக்கா என்னன்னே புரியல. ஆக மொத்தம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பல்வேறு பங்குகளை 10% ஏறி இருக்கான். இன்றைக்கி சோகமாக இருக்கக்கூடியவங்களாம் சில பேர் இருக்காங்க. மினரல் செக்டரை சேர்ந்து இந்த சர்தா அது ஒரு 3% இறக்கி விட்டாங்க. அதெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தவன் தான் கீழே இறங்கியிருக்கான். நண்பர்களே, மிகப்பெரிய செய்திகளை கொண்டு வந்திருக்கேன் ஐபிஓவில். இது வரைக்கும் நம்மளுக்கு செமிகண்டக்டர் ஆகட்டும் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டுமே, அது மட்டுமே ஃபோக்கஸ் அப்படின்ற பெயர் கொண்ட நம்ம பங்குகளை பெரிதும் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் முதலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நேரடியாக அது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பங்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக வருது. அது என்ன அப்படின்னா இந்த ஃப்ராக்டல் அனலிட்டிக்ஸ் ஐபிஓ அப்படின்றதான். இவங்களுடைய பிஸ்னஸ் அவங்க சொல்லும் பொழுது, நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எங்களுடைய பிஸ்னஸ் வந்து குளோபல் என்டர்பிரைசஸ் ஏஐ அண்ட் அனலிட்டிக்ஸ் ஃபிம், நாங்கள் வந்து அந்த கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருது, அதாவது நம்மளுடைய உலகத்தையே ஆட்டி படிக்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது. இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ என்பது வந்து பல்வேறு ப்ராடக்ட் செல்லிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஆட்டி படைச்சது. இன்ஃபோசிஸ்லாம் கூட திடீர்னு குப்புற விழுந்தாங்களே அந்த ஒரு விஷயத்தினால. அதே மாதிரி போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டீப் சீக் அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட லான்ச் ரொம்பவுமே காஸ்ட் எஃபெக்டிவ். இது எதுக்கையா நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக வந்தோடனே அங்கே அமெரிக்கன் டெக்னாலஜி ஸ்டாக்ஸே ஏகப்பட்டது கொலாப்ஸ் ஆகி அப்புறம் தான் மறுபடியும் திரும்பி வெறித்தனமாக மேலே போனான்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது செய்திகள் இந்த ஃப்ராக்டல் அனலிட்டிக்ஸில் என்னைக்காவது ஒரு நாள் விடுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அது பேராசையாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி என்னத்தையாவது கண்டுபிடிச்சி இண்டஸ்ட்ரி டிஸ்ரப்டிவ் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்களோ அப்படின்றதெல்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், தெரியாது. பட் இன்னைக்கு தேதியில் மார்க்கெட் அந்த மாதிரி யோசிக்கல. நீயா உனக்கு வந்து நான் எவ்வளவு ப்ரீமியம் கொடுக்குறேன்னா
அதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்ற ஒரு வெப்சைட்டு பார்க்கக்கூடிய இடத்துல நான் போய் பார்க்குறேன். அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்போதைக்கு எஸ்டிமேட்டட் ஒரு அசம்ஷனில் 2% தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட பாய்களா, முதல் முறையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு போட்டுட்டு அவங்க உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. வெறும் 2% கொடுத்து தான் நீங்கள் வரவேற்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சோகமாக இருக்குது. இன்னொரு ஐபிஓ செய்தி இருக்குது. 2 ஐபிஓக்கள் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ஐ ஃபைனான்ஸ் இது எப்படிங்க சொல்கிறது, ஆயேவா ஃபைனான்ஸ் ஐபிஓ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ளோஸ் டேட்டுமே February 11. இதனுடைய விலை கொஞ்சம் கம்மியாக தான் வருது, 129 ரூபாய்க்கு வருது. இவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது இப்போ வரைக்கும் அது டிஸ்கவரியே காணும். கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தினுடைய ட்ரெண்ட் என்பது இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக டிஸ்கவரபிலிட்டி என்பது இல்லை. என்னையா நீங்கள் 2 பேரும் பல மாதங்கள் கழித்து 2 ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்கு, 2 பேரும் ரொம்ப சுமாரான கிரே மார்க்கெட் ப்ரீமியமாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டினுடைய அருள் வேண்டும், ஒரு ராசி வேண்டும். அப்படிங்கும் பொழுது பல பங்குகள் பிச்சுக்கிட்டு போகிறானுங்க மேலே. ஸோ அது வந்து இன்றைக்கி ஐபிஓக்களில் பெருசாக இல்லை, பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் பல்வேறு கம்பெனிகளில் வந்திருக்கு. இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 6% ஏறி இருக்குது, கிராம்டன் ஒரு 5% ஏறி இருக்குது, சோனாகாம்ஸ் 2% இருக்குது, கனேகோ அப்படின்னு ஒரு கம்பெனி அது இன்றைக்கி 17% ஏறி இருக்குது. நீங்கள்லாம் எந்த செக்டர்? இந்த கணேசா எக்கோஸ்பியர் அப்படின்றது வந்து வேஸ்ட் ரீசைக்ளிங் கம்பெனி. அப்படி வேஸ்ட் ரீசைக்ளிங் பண்ணும்பொழுது இவங்க என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா இந்த பாலிஸ்டர் ஃபைபரு, ஸ்பன்யான் இந்த மாதிரிலாம் மேனுஃபேக்சரிங் என்பது பண்ணுறாங்க. பொதுவாகவே டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் வந்து சமீபத்தில் நிறைய பாசிட்டிவ்ல தான் இருந்தது. அந்த வகையில் 1+1 = 2 அப்படின்ற மாதிரி ஏறிட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த கம்பெனி இன்றைக்கி ஏறினதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. அது இருக்கக்கூடிய செக்டர் ஒரு டெக்ஸ்டைல் செக்டராக இருக்குது. எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறவங்க பல பேர் வந்து நஷ்டத்தை தவிர்த்துறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த அட்டுல் ஆட்டோ என்பது அது இருக்கக்கூடிய செக்டரும் ஒரு முன்னணி செக்டர். அதே மாதிரி இந்த பங்கு சமீபத்தில் கீழே வந்து விழுந்திருந்தது. ஒருவேளை இதுக்கு முன்னாடி போன மாதிரி மறுபடியும் லோனில் இருந்து போவானோ அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா சமீபத்தில் 380 ரூபா இருந்தவன் ஒரு பங்குக்கு 100 ரூபா கணக்கில் ஏறி 492 அப்படின்ற மாதிரி போயிருக்கான். ஸோ இந்த அட்டுல் ஆட்டோ அப்படின்ற பங்கு இன்றைக்கி ஒரு 10% ஏறியது ஒரு செய்தியாக இருக்குது. அதே மாதிரி ஜேஎஸ்எஃப்பி அப்படின்ற பங்கு ஏகப்பட்ட பேர் சந்துக்குள்ளே இருந்து மேலே ஏறி வராங்க. இதெல்லாம் எப்போ நடக்குன்னா எஃப்ஐஎஸ் பை பண்ணும்போது தான் நடந்து நான் கடந்த 4-5 வருடத்தில் பார்த்துருக்கேன். அவனுக்கு பை பண்ணுற ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா செக்டர் லீடர்கள் ஓரளவுக்கு துடிப்பாக இருப்பானுங்க, மற்றவனுங்கெல்லாம் பொத்துன்னு 50% விழுந்துருவானுங்க. அதாவது நண்பர்களே, இப்போ தான் நம்ம ஒரு மிக முக்கியமான தகவலை பற்றி பேச போகிறோம். மார்க்கெட் வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு சந்தோஷத்தையோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை சந்தோஷத்தையோ அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பட்ஜெட் சமயங்கள்லையோ அல்லது ஆர்பிஐனுடைய மீட்டிங் சமயங்களையோ ஏதோ ஒரு சமயத்தில் இப்படி ஸ்பைக் மேலே அடிப்பான் அல்லது கீழேயும் கூட போகலாம். ஏதோ ஒரு வால்டிலிட்டி என்பது பெருசாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய நஷ்டம் என்பது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஆனால் நம்மளுடைய நஷ்டம் என்பது இவ்வளவு தூரம் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 40-50% தள்ளி இருந்தது அப்படின்னாவே நம்ம அந்த ஒரே ஒரு முறை எப்பாவது ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குது. அந்த அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய சமயத்திலையும் நம்ம வந்து அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட ரொம்ப தூரம் தள்ளி இருப்பது என்பது என்றைக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் என்பது ஒரு கேள்விக்குறியாகுது. அதனால தான் பெரிய ஆளுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பப்போ ஒரு பக்கத்துலேயே அந்த க்ளோஸ் ப்ரைஸுக்கு வந்து பக்கத்துலேயே ரொம்ப தூரம் கேப் விடாமல் ஒரு 10% மைனஸு, ஒரு 20% மைனஸு, ஒரு 5% மைனஸ்னு அதுக்குள்ளேயே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளவு பணம் என்பதே இருக்காது. ஒரு பங்கு 100 ரூபாய்க்கு எடுத்து அது இப்போ கரண்ட் ரேட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 100 ரூபா அவங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுங்க. ஆனால் அது இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இவ்வளவு தூரம் தள்ளி இருக்காங்க. கிட்டத்தட்ட 50% லாஸ்ட்டில் இருக்கும்போது அதை மறுபடியும் ஏவரேஜ் பண்ணி கொண்டு வந்தாலும் அவங்களால வந்து ஒரு 25% அப்பவும் மைனஸ் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஏவரேஜ் பண்ணுறதுக்கு செவனேன்னு வேறு ஏதாவது ஒரு பங்குகள் எடுத்தால் அது என்ன கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே தானே இருப்போம் அப்படின்ற மாதிரியும் சில பேர் முடிவெடுக்கிறாங்க. இதையே தான் ஆவரேஜ் பண்ணி மேல் நோக்கி வரணும்னு ஏதாவது இருக்கா? இதில் போடுற பணத்துக்கு வேறு ஏதாவது பணத்தை போடும்போது அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பக்கத்துலேயே தானே போடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. அதாவது இது ரொம்ப நுட்பமான தகவல். ஒரு 4-5 இடம் பேசினோம்னா தான் இது வந்து என்னென்ற ஒரு நியூஸ் கொண்டு வர முடியும்.
அதாவது ஒரு பங்கு இப்படி கீழே இருக்கும்போது சில பேர் போய் என்ட்ரு ஆகுறாங்க. அவன் என்னடான்னா அங்கிருந்து 50% இறங்கிடுறான். அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் வாங்கின ரேட்டு எப்போ வந்து சேருவான் அப்படின்னு தெரியாதப்ப இதே பங்கை தான் போய் ஏவரேஜ் பண்ணுமா, வேறு ஏதாவது பங்கு வந்து ஒரு வேளை கீழே உளுந்து கிடக்கும் பொழுது அல்லது பெரிய அளவில் கிராஷ் ஆகி கீழே உளுந்து கிடக்கும் பொழுது அப்போ ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் விதமாக, ரிஸ்கை டைவர்சிஃபை பண்ணும் விதமாக ஏன் யோசிச்சு பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப நுட்பமான தகவல். ஸ்டாக் மார்க்கெட்டில் செக்டர் ரொட்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன் த்ரூ அதர் செக்டர்ஸ், ஏடிங் அதர் செக்டர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி, இந்த ஸ்லைடில் நம்ம இப்போ பேசுவது இந்த ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அதுதான் இன்னைக்கு 12% இருக்கு. முதல்ல இது லாபம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிர்ச்சிகரமாக திடீர்னு போன குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசன், அதாவது கடந்த Q3 ரிசல்ட்டில் வெறும் 9 கோடி தான் லாபம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து நீ நல்ல வேலை நஷ்டத்துக்கெல்லாம் போகலை அப்படின்னு இந்த ரிசல்ட் சீசனில் அவனை 12% அந்த தன்னுடைய 52 வீக் லோவில் இருந்து மேலே ஏற்றி விட்டு அழகு பார்த்துருக்கு. நண்பர்களே, நம்மளுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமே கும்பாக்கள் இல்லாத ஷேர் மார்க்கெட்டாக இருக்கணும். மார்க்கெட் வீழ்ச்சியே வரக்கூடாது, இன்றைக்கி ஏறின மாதிரி தொடர்ந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கணும் அப்படின்றதான். ஸோ இந்த டிபி ரியாலிட்டி அப்படின்ற பங்கெல்லாம் இன்றைக்கி 6% ஏறி இருக்குது. அவன் தாண்டா பெரிய வேலையை பார்த்து விட்டவன் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு கும்பிட்டு பல பேர்த்துக்கு லாஸ் பண்ணி விட்டுருக்கான். அப்புறம் தான் இப்போ தற்போதைய நிலைமையில் 100லிருந்து 126 அப்படின்ற மாதிரி மேல் நோக்கி வந்திருக்கு. ஸோ வெற்றி, ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி வரணும்னா கீழே வந்து கரடியாகவே இருக்கக்கூடாது அந்த பங்குகள். அப்பப்போ டபக்குன்னு மேல் நோக்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னொரு பங்கை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீசன் வர்ற மாதிரி ரிசல்ட் சீசன் இல்லாமல் ஐபிஓ சீசன். ஸோ இந்த என்எஸ்சியினுடைய ஐபிஓ அப்ரூவல் ஆகுமா, அப்ரூவ் ஆயிடுச்சா அப்படி இப்படின்ற தகவலை வச்சுக்கிட்டு இந்த ஐஎஃப்சிஐ வந்து இன்றைக்கி 7% ஏறினது விட்டுருங்க, கடந்த ஒரு மாதத்தில் பார்க்கும்பொழுது 32% ஏறி வந்துடுச்சு அந்த நியூஸுக்காக. ஸோ உலகமே வியக்கும் வண்ணம் இந்த பங்கு மேல் நோக்கி அந்த என்எஸ்சி ஐபிஓனுடைய செய்தி வச்சுக்கிட்டு அவனுக்கு பெனிஃபிட் வருதோ இல்லையோ, இதுக்கு நல்ல பெனிஃபிட். சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சைடு அதிர்ஷ்ட காற்று அடிக்குது, கரடியை முடிப்பதையே நமது இலக்கு, நமக்கு நல்ல காலம் திறந்து விட்டதா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரில. கார்ப்பரேட்ஸ் ரிசல்ட்ஸ் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆர்பிஐ வந்து நம்மளுடைய பொருளாதாரம் நல்லா தான் இருக்குது, எதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தது ஒரு காரணமாக இருக்கலாம். அமெரிக்காவினுடைய இந்தியாவினுடைய ட்ரேடு டீல் ஒப்பந்தம் என்பது நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி வந்திருக்கலாம். அல்லது நம்ம இதை மறந்துட்டோமே, நம்மளுடைய பட்ஜெட் இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்திருந்தது, அந்த பட்ஜெட் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது எஃப்ஐஎஸ் இப்போ கடந்த சில நாட்களாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க, அது ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டதா அப்படின்றது தெரியல. தற்போதைக்கு ஒரு பூஸ்ட் கிடச்சிருக்கு பாரு. இந்த ஜேகே டயர் பங்கெல்லாம் இன்றைக்கி ஒரு 6% ஏறி இருக்கு. ஸோ ஏற்கனவே மேலே ஏறி இருந்த பங்குகளும் ஏறி இருக்கான், கீழே இருந்தவனும் ஏறி இருக்கான், மேலேயே இருந்தவனும் எஸ்பிஐ முதல் கொண்டு ஏறி இருக்கான். ஸோ ஏதோ ஒரு வகையில் சந்தோஷம் ஓடி நம்மளுடைய மார்க்கெட் இன்றைக்கி அசத்தி இருக்குது. இது தொடரணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிக்குவோம். நன்றி, வணக்கம்.